முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியானது உங்களுக்கு ஒரு கைவேலையினை, அதாவது சில பெண்மணிகள் அல்லது படித்து முடித்து விட்டு இருப்பவர்களும் கூட தங்களுடைய ஏதேனும் ஒரு கைத்தொழிலை நாட வேண்டும், கைத்தொழில் தொடர்பான பல்வேறு விடயங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கலந்துரையாடல் பகுதியானது நிச்சயமாக ஒரு பயனுடைய ஒரு அம்சமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் பாத்திமா ஹுசைன், எங்களோடு இணைந்திருக்கின்றார். இன்றைய தினத்தில் அவர் ஒரு விதமான ஒரு கைவேலையை எங்களுக்கு செய்து காட்டப் போகின்றார். இது தொடர்பான விவரங்களை நாங்கள் அவரிடமிருந்தே கேட்டுக்கொள்ள அன்போடு வரவேற்கின்றோம். பாத்திமா ஹுசைன் அவர்கள் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் செய்து காட்ட போகிற அல்லது நீங்கள் சொல்லுகின்ற, நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற விடயங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், அது மட்டுமல்லாமல் சிறுதொழில் முயற்சியாளர்கள் கைத்தொழில்கள் ஏதேனும் செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தினை தேடிக்கொள்ள வேண்டும் என எண்ணுபவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அமையப்போகின்றோம். இன்றைய நாங்கள் என்ன விடயம் தொடர்பாக பேச போகின்றோம், செய்து காட்ட போகின்றோம். நாங்கள் இன்றைக்கு கிம்ஹாம் ஒர்க் அண்டு சொல்லுற ஒர்க்கை பற்றி தான் சொல்லி தரப்போகிறோம். அது இந்த செக் மெட்டீரியலில் தான் எங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் இன்றைக்கு அதுக்கு இப்போ கிம்ஹாம் ஒர்க் செஞ்சு கொள்ளத்துக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் வேணுமன்றதை நான் ஃபஸ்ட்டுக்கு முதலாவதாக பார்ப்போம். எங்களுக்கு அதுக்காக இது ஒரு செக் மெட்டீரியல் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் டிஎம்சி நூல், இதுக்கு நான் சொல்லுவோம் க்ரோச்சட் நூலுண்டு. அதுக்கப்புறம் டெபாஸ்ட்ரி நீடில், இந்த மாதிரியான ஒரு டெபாஸ்ட்ரி நீடில் வேண்டும். நான் பார்ப்போம் எப்படி இந்த கிம்ஹாம் ஒர்க் தைத்து கொள்வது. செக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அந்த ஸ்கொயர் புக்கு கணம் பொத்து என்று சொல்லுவோம், அதால் எங்களுக்கு டாட்ஸ் வச்சு கொண்டு இந்த கிம்ஹாம் ஒர்க்கை செஞ்சு கொள்ள முடியும். நான் முதலாவதாக பார்ப்போம் இந்த ஸ்டார்ஸ் தச்சு கொள்ளணும். நாங்கள் எந்த ஒர்க்கை பண்ணி கொள்ளத்துக்கும் நாங்கள் இந்த ஸ்டார்ஸ் தக்கணும். அந்த ஸ்டார் எப்படி தைத்து கொள்வதுன்றதை பார்ப்போம். நீங்கள் சொன்னது போல் அந்த செக் மெட்டீரியலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன டிசைனை செய்ய போகிறீங்களோ அதுவும் கொஞ்சம் நீட்டாகவும் வரும். இதில் நாங்கள் ஸ்டார் தைத்து கொள்ள போது ஒரே சைடுக்கு தைக்கணும். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி எல்லா ஸ்டாரையும் தைச்சு கொள்ளணும். அடுத்தது இதில் 3 கலர் ஸ்டார்ஸ் இருக்கும். அதில் டார்க் கலர்ஸில் தான் நாங்கள் ஸ்டார்ஸ் தைத்து கொள்வது. இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த செக் மெட்டீரியலில் அந்த ஃப்ரேமுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா இறுக்கி கொண்டாடி இல்லாட்டி நாங்கள் அந்த டைட்டாக போட்டு கொள்ளாட்டி இதை கலட்டினா போகிறோம் அந்த லூஸ் கொணம் முடிக்கும். நான் இப்போ ஒரு பேட்டர்ன் தைக்கிற மாதிரி காட்டியேன். இதுட்ட 4 ஸ்டார் தைக்கணும். எத்தனை வருஷ காலமாக இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க? நான் 18 வருஷமாக இருக்கிறேன். நாலு ஸ்டாரையும் சேம் சைடுக்கு தச்சு கொள்ளணும். ஒரே அளவாக ஒரே சைடுக்கு. அதுக்கு இப்போ நான் ஸ்டார் 4 தச்சு கொண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கோடு 4 தச்சு கொள்ளணும். இந்த டிசைன்ஸ் நாங்கள் ஏற்கனவே ஒரு தாளில் கீறி வச்சு கொள்ளணும். எங்கள்கிட்ட அந்த சார்ட் இருக்குது. சாதாரணமாக இப்போ இந்த நீங்கள் சொன்ன கிம்ஹாம் இந்த
கைவேலையே அல்லது இந்த கைத்தொழிலை செய்கிறதுக்கு ஆரம்பமாக நாங்கள் என்னென்ன விஷயத்தில் நாங்கள் அடிப்படையாக செய்து கொள்ளணும்? எனக்கு இப்போது இந்த கின்ஹாம் கைவேலையை செய்கிறதுக்கு இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை வச்சு நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் எதில் வச்சு ஆரம்பமாக ஒரு செய்யணும். சிலவங்க சொல்லுங்களேன் தையல் தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம் அப்படின்னு ஒரு இருக்குது தானே? இல்லை, இதுக்கு நாலேஜ் ஒன்று தேவையே இல்லை. இது எங்களுக்கு என்ன சரி ஒரு சார்ட் ஒன்று இருந்தால் அதை பார்த்துக்கொண்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வேண்டிய மாட்டேக்கு பிரிண்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் கிம்ஹாம் ஒர்க்னு சர்ச் பண்ணினா இந்த ஒர்க் எல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன் வரும். அப்போ அதை பார்த்தா எங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் செஞ்சு கொள்ளலாம். இப்போ இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருந்தால் அவங்கள பிரிண்ட்ரெஸ்ட்டில் பார்த்து தக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ரெண்டு டிப் 2 டைம்ஸ் இப்படி போகணும். அது நாங்கள் ஆரம்பத்தில் எடுக்கிற அந்த டிசைனை பொறுத்து. எங்களுக்கு தேவையான நிறங்களையும் நாங்கள் பயன்படுத்தி இந்த டிசைன்ஸை செய்து கொள்ளலாம். இது ஒரு பேட்டர்ன். இப்போ அதே மாதிரியான நான் இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பேட்டர்னை தான் காட்டினேன். இப்போ நான் பார்ப்போம் அதோடைய செகண்ட் பேட்டர்ன் எப்படி தைத்து கொள்வதுண்டு. நான் அதுக்கு தேவையான ஸ்டார்ஸ்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பேட்டர்னை போடுறோன்னு சொன்னால் ஸ்டார்ஸை போட்டு கொண்டு வந்தீங்க. கட்டாயமாக நாங்கள் ஸ்டார்ஸ்ல இருந்து அடுத்த பேட்டர்னுக்கு போக போகிறீங்க. இதில் இந்த நடுவுலிக்கு ஸ்டார்ஸ்லேருந்து இந்த ஸ்டாருக்கு தான் இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரியான கிம்ஹாம் பேட்டர்ன்ஸ் எங்களுக்கு எங்களோட துணிகளுக்கு அழகாக செஞ்சு கொள்ள முடியும். இந்த கிம்ஹாம் பேட்டர்ன்ஸை துணிகளுக்கு அப்படிங்கும்போது என்னென்ன விடயங்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம்? குஷன் கவர்ஸ், நல்ல அழகாக குஷன் கவர்ஸ் செய்யலாம். இது செக் மெட்டீரியல் இல்லாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம் டாட்ஸ் வச்சுக்கொண்டு. அதே மாதிரி எங்களுக்கு இதுக்கு தேவையான இந்த ஃப்ளவர்ஸ்களுக்கு எங்களுக்கு தேவையான கலர்ஸ். இப்போ எங்களோட மெட்டீரியல் டார்க் ப்ளூவண்டா எங்களுக்கு தேவையான இந்த ஃப்ளவருக்கு டார்க் ப்ளூ யூஸ் பண்ணலாம். இப்போ இது நான் எங்கள் ட்ரெஸ்ஸஸ்களுக்கு சின்ன பேபி கேர்ள்ஸ் மாருக்கு ட்ரெஸ்ஸஸ்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் இந்த கிம்ஹாம் லேஸால் தான் செஞ்சுருக்கேன். இப்போ என் கையில் ஒரு குஷன் ஒன்று இருக்குது, அழகான குஷன் ஒன்று. இந்த குஷன்லேயும் முதல்ல ஸ்டார்ஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கால ஒரு ஸ்டார்ஸை வச்சுக்கொண்டு ஒரு பூ உண்ட அமைப்பை இந்த கிம்ஹாம் ஒர்க்கில் செய்து காட்டியிருக்கிறாங்க. சரி, அதுபோல் இந்த கையில் மற்றும் ஒரு கிம்ஹாம் ஒர்க்கும் இருக்குது. இது சின்ன குழந்தைகளுக்கான சட்டைகளில் பொருத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான். இதில் அழகான நிறங்களையும் தெரிவு செய்திருக்கிறாங்க. இப்போ இதில் அழகானது ஒரு பூ இருக்குது, பூக்கு பக்கத்தில் இலைகள் எல்லாம் இருக்குது. இதுவும் அந்த ஸ்டாரில் தான் ஸ்டாரை போர்டராக பண்ணிவிட்டு அதன் நடுவில் அந்த பூக்களை செய்திருக்கிறாங்க. இதுகளையும் சின்ன பிள்ளைகளோட சட்டைகளில் ஏற்படுத்தினா இன்னும் அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படித்தானே? சாதாரணமாக புதிதாக இந்த கிம்ஹாம் லெசன்ஸை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காலம் எடுக்கும்? இது ரொம்ப சின்ன காலத்திலே படித்து கொள்ளலாம். இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டார்ஸில் தான் இருக்குது. எங்களுக்கு தேவையான பேட்டர்ன் போட ஸ்டார்ஸ் கொஞ்சம் போட்டுக்கொண்ட ஒவ்வொரு பேட்டர்ன் தக்கலாம். முதல்ல புள்ளி வச்சு பழகணும், அப்புறம் கோடு போட்டு பழகணும். தையல் அடிப்படைக்கு தானே வாரீங்க, ஆனால் அந்த அளவுக்கு புதிய வரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பேசிக் இருந்தால் போதும்.
நாங்கள் தெரிவு செய்கிற இந்த ஸ்டாரில் இந்த கோடு, இந்த நேரையாக இருக்கிற கோடு, இந்த கோடுக்கு இப்படி உள்ளுக்கால இப்படி ஊச போடணும். அதுக்கப்புறம் இந்த 2 கோடாலையும் போடணும். இது இந்த கார்னர்லேக்கிய கோடு இதுக்கு போடணும். அப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் இருப்பீங்கன்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தைகளுடைய ஆடைகளை கூட இந்த மாதிரி கின்ஹாம் ஒர்க்ஸ் மூலமாக அழகுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கட்டாயம். இப்போ நாங்கள் ஒரு ஃப்ளவர் தச்சு கொண்டு முடிஞ்சோம். சரி, ஆரம்பத்தில் நாங்கள் வெறும் ஸ்டார்ஸ் மட்டும் வச்சுருந்தோம். அந்த ஸ்டார்ஸை வச்சுக்கொண்டு ஒரு ஃப்ளவர் ஒரு பூ கொண்ட வடிவத்தை நாங்கள் எப்படி செய்யலாம்ன்றதை இப்போ எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன செய்து காட்டப்படும்? இப்போ இதில் 3வது லெசன். இந்த 3வது பகுதிக்கும் முதல்ல நாங்கள் ஸ்டார்ஸை போட்டுக்கொள்ளணும். ஸ்டார்ஸை போட்டுக்கொள்ளணும். உங்களுடைய அந்த வடிவமைப்புகள் இன்னும் அழகாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தெரிவு செய்கிற இந்த மெட்டீரியல், செக் மெட்டீரியல், அதுக்கு பொருத்தமான கலர்ஸ், பயன்படுத்தப்படுகிற அந்த நூலினுடைய கலர்ஸும் கூட அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வரணும். அப்போ தான் இன்னும் நீங்கள் செய்கிற ஒர்க் அழகாக தெரியக்கூடியதாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்டார்ஸ் வந்து கட்டாயமாக வெள்ளை கலரால் தான் தைக்கணும். இப்படி 3 டைம்ஸ் தக்கணும். இது இந்த மாதிரியான கைவேலைகளுக்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்குது? அவங்க எப்படி அங்கீகாரம் தராங்க? பெரிய இல்லு மக்கள்னு சொல்லுவாங்க. கேள்விகள் இருக்குது. எங்களுக்கு பெரிய நான் இது ஆர்டர்ஸ் செய்வேன். இப்போ நீங்கள் இருக்கிற பிரதேசத்தில், அதாவது காலி பிரதேசத்தில் இந்த கைவேலைக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்குது? மிச்சம் பேர் கைவேலைகள் செய்தாங்க எங்கள்கிட்ட கல்வி எடுத்து. அதுக்கப்புறம் இது ஒரு ஜொப்பாக செஞ்சு கொண்டு போகலாம். சாதாரணமாக ஒருவர் இந்த கின்ஹாம் லெசன்ஸை படிச்சுட்டு தான் ஒரு தொழில் நிமித்தம் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட காலம் எவ்வளோ காலம் எடுக்குது? இது வந்து ஒரு மந்தில் தேவையானாலும் படித்து கொள்ளலாம். பிரத்யேகமாக அதுக்கான நூல்கள் எல்லாம் நீங்கள் வழங்குறீங்க? அறவிடப்படுகின்ற கட்டணமெல்லாம் என்ன மாதிரி? கட்டணம் வந்து 5,000 தான். நாங்கள் காலி நகர சபையில் ஃப்ரீயாக கோர்சஸ் செய்தோம். அப்படி நீங்கள் இலவசமாக கருத்தரங்கெல்லாம் செய்யும்போது எத்தனை பேர் அதில் பங்கு பற்றினாங்க? ஒரு வருடத்துக்கு ஒரு 150 பிள்ளைகள் கல்வி கட்டுறாங்க. அது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இல்லத்தரசி படித்து முடித்துட்டு தொழில் வாய்ப்பு வர வரைக்கும் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இவ்வகையான இந்த கைத்தொழில்களை செய்து கொடுக்கறது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சரி, நாங்கள் இப்போ 3வது பேட்டர்ன் தச்சு ஒழிய போகிறோம்.
சரி, அப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸுகளை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குஷன்களுக்கு அல்லது டேபிள் கிளாத்துகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸுக்கும் கூட இவ்வகையான இந்த டிசைன்ஸுகளை செய்துட்டு இந்த கின்ஹாம் ஒர்க் செய்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சட்டைகளும் இன்னும் இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் பெரிய தொகை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை. இந்த விஷயங்களை நீங்கள் படித்து கொண்டீங்கன்னா இந்த விஷயம் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வழியில் சொல்லிக்கொள்கிறோம். சரி, சரி, இந்த பேட்டர்னும் முடிச்சிட்டோம். சரி, இதையும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட், ரொம்பவே அழகாக வந்திருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்ஸை போட்டிருந்தோம், ஸ்டார்ஸை போட்டு பூக்களை செய்து காட்டினோம். இப்போ 3வது பேட்டர்னும் செய்து காட்டியாச்சு. சரி, எங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிடுச்சு. இன்னும் நேரம் இருந்தால் இந்த அடுத்த கட்டங்களை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்த திருமதி ஃபாத்திமா உசைன் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் அடுத்த அம்சங்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும்